2லேருந்து 3 வயசு குழந்தைக்கு ஒரு பட்டு பாவாடை சட்டை மாதிரி ஒரு ஃப்ராக் தைக்க போகிறோம். இப்போ கீழே அன்னிவனா இருக்க கிளாத்தை ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்காக லைன் போட்டாச்சு. 9 இன்ச்சு ஹைட் மார்க் பண்ணி 4 இன்ச்சு ஷோல்டர் அளவு எடுத்திருக்கோம். இதில் ஒரு 1.25 இன்ச்சு கழுத்தோட அகலத்துக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம ஷோல்டர் அளவாக எடுத்துக்கலாம். கழுத்து இறக்கம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் அளவு 4 எடுத்ததுனால ஆர்ம் ஹோலுக்கும் அதே ஹைட்டு 4 இன்ச்சு எடுத்தாச்சு. செஸ்ட் ரவுண்டு 7 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 8 இன்ச்சு வச்சாச்சு. மேலே 7 இன்ச்சு வச்சதுனால கீழே 6 இன்ச்சு ஹிப்புக்கு வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் வளைவு வரைஞ்சாச்சு. நம்ம கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக ஒரு லைன் பண்ணி கட் பண்ணிக்கணும். கீழே ஹிப்புக்கிட்ட வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் வரும். நான் அதை கட் பண்ண மறந்துட்டேன். லேட்டாக காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட்டு, பேக்கு 2க்குமே வந்து கழுத்தோட அளவு ஒரே இதுதான். பேக்கில் மட்டும் அந்த ஹூக் வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு லைன் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹிப்பில் அந்த 1 இன்ச்சை கட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து நம்ம கீழே பாட்டமுக்கு லைனிங் கொடுக்குறதுக்காக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த லைனிங்கை அப்படியே மெயின் கிளாத் மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு, பேக் 2மே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பாட்டமுக்கு வந்து நம்ம ஒரு 18 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஒரு 18 இன்ச்சு எடுத்திருக்கோம். மேலே 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். சேர்த்து ஒரு 18 இன்ச்சு ஹைட் எடுத்திருக்கேன். இப்போ மெயின் கிளாத்தில் மேல் சைடு வந்து லைனிங்கை வச்சு இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். மேலே ஒரு தையல் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு நெக்கு திருப்புறதுக்கு அழகாக இருக்கும். நெக் ஷேப் கரெக்டாக வரும். மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங்கை ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு நம்ம மெயின் கிளாத்தில் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இதில் இப்போ மேலே லேஸ் டிசைன் கொடுத்துக்கலாம். லேஸை வந்து ஒரு 2 லேயராக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் சைடு நம்ம லைனிங் வந்து அடித்து திருப்பிக்கிறோம். இப்போ வீடியோவில் தெரிகிறது மாதிரி இந்த மாதிரி நல்ல பக்கத்து மேலே அந்த நல்ல பக்கம் வச்சுட்டு நம்ம தைக்காமல் இருக்கோம். பேக் சைடு வந்து நம்ம இன்னும் சைடில் தையல் போடலை. அந்த பக்கத்தில் மேலே நல்ல பக்கத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைனிங்கை மேலே அப்படியே எடுத்து விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஷோல்டரில் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து வெளில தெரியாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு குத்தாமல் இருக்கும். இப்போ பாக்ஸ் ப்ளீட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் ஒட்டி வச்சு இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா பாக்ஸ் ப்ளீட் ரெடி ஆயிரும். மேலே எந்த அளவு நம்ம உள்ளே கொடுத்து விடுறோமோ அதே அளவு மேலேயும் நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அது மேலே அதே பாட்டமுக்கு வர கிளாத்தையும் அதே மாதிரி பாக்ஸ் ப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். லைனிங்கை வந்து நம்ம வேணுன்ற அளவுக்கு உள்ளே மடித்து விட்டு வேணுன்ற அளவுக்கு தைச்சிக்கலாம். பப் ஸ்லீவுக்கு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைனிங்கை உள் சைடு கொடுத்து நம்ம மிச்சம் இருந்த அந்த பார்டர் கிளாத்தில் உள் பக்கமாக நம்ம லைனிங் கொடுத்து இந்த மாதிரி அடிச்சுக்கிறோம்.
கரெக்டான அளவு எடுக்க முடியாததுனால, நம்ம இருக்கிற துணியில குடுக்க போறோம். அதனால நம்ம சைட்லேருந்து ஒரு 2 இன்ச் மேல ஷோல்டர்லேருந்து 2 இன்ச் விட்டுட்டு 2 பக்கமும் சைட்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்படி அடிச்சு விட்டுக்கலாம். மிச்சம் நடுவுல எவ்வளோ இருக்கோ அந்த கிளாத்த வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு பஃப்பா வச்சுக்கலாம். இந்த மாரி 2 சைடும் அடிச்சுட்டு நடுவுல வந்து இருக்க கிளாத் ஒரு 2, 2 இன்ச் நம்ம கேப் விட்டுட்டு அடிச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். எவ்வளோ ப்ளீட்ஸ் வருதோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ அதிலேருந்து கீழ ஒரு 4 இன்ச்ல ஒரு கிளாத் எடுத்து 4 இன்ச் அகலத்தில ஒரு கிளாத் எடுத்து இந்த மாரி அடிச்சுக்கிறேன். அடிச்சு ஓரம் தையல் போட்டு திருப்பி அடிச்சுக்கிறேன். இந்த மாரி தச்சுட்டோம் அப்படின்னா கை ஃபினிஷ் ஆயிரும். இப்போ இதில லேஸ் டிசைன் குடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சைடு தையல் போட்டுக்கலாம். 1 இன்ச் கேப்பில இந்த மாரி தையல் போட்டுட்டு, கீழ மெயின் கிளாத் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாரி கட் பண்ணி விட்டுட்டு, அந்த இடம் வரைக்கும் நம்ம தையல் போடாம விட்டுட்டு லைனிங்கில தையல் போட்டுக்கலாம். அப்புறம் உள் பக்கமா திருப்பி நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா? அதுலேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாரி போட்டா கொஞ்சம் நீட்டா வரும்.